ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அன்பின் ஈகை. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். மத்தேயு 6:4. ஆயுஷ் தன்னுடைய காலை சிற்றுண்டியை அனுதினமும் அருகில் இருக்கும் கடையில் வாங்குவது வழக்கமாகும். அதே போன்று ஒவ்வொரு நாளும் தேவையில் இருப்பவர்களின் காலை சிற்றுண்டிக்கான தொகையையும் செலுத்தி அவர்களை வாழ்த்துமாறு அந்த சிற்றுண்டியின் கேசியரிடம் சொல்லுவதும் வாடிக்கையாகும். அந்த உதவியை பெறுவர்களுக்கும் ஆயுசுக்கும் நேரடியான தொடர்பு ஏதும் இல்லை. உதவியை பெற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதையும் அவர் பார்ப்பதும் இல்லை. இதை அவரால் செய்ய முடிந்த சிறிய உதவி என்று அவர் நம்புகின்றார். இருப்பினும் தன்னுடைய உள்ளூர் பத்திரிகை ஆசிரியருக்கு வந்த முகவரியில்லாத ஒரு கடிதத்தை படித்தபோது அவருடைய செய்கையின் தாக்கத்தை அவர் அறிந்து கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ள எண்ணிய ஒரு நபரின் தீர்மானத்தை அவருடைய அந்த சிறிய உதவி எப்படி மாற்றியது என்பதை அவர் அதன் மூலம் கண்டறிந்தார். ஆயுஷ் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் யாரோ ஒருவருக்கு காலை உணவை பரிசளிக்கிறார். அதன் பாதிப்பையும் அவர் பார்க்க நேர்ந்தது. இயேசு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. மத்தேயு 6:3 என்று சொல்லுகிறார். ஆயுஷ் செய்தது போல அங்கீகாரத்தை எதிர்பார்க்காமல் உதவி செய்யுமாறு அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். மற்றவர்களின் பாராட்டுகளை எதிர்பார்க்காமல் தேவன் மீதுள்ள அன்பினால் நாம் செய்யும் சிறியதோ அல்லது பெரிய உதவியோ அதை பெறுபவர்களுக்கு நிச்சயமாய் அது உதவும் என்று நாம் உறுதியாக நம்பலாம். எளியவர் கிறிஸ்டன் ஹோம்பர்க், முகமறியாத ஒருவரின் உதவியினால் நீங்கள் எவ்விதம் பயனடைந்தீர்கள்? நீங்கள் ரகசியமாக எப்படி உதவி செய்ய போகின்றீர்கள்? பிதாவே, மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய என்னை பயன்படுத்தியதற்கும் அவர்கள் மூலம் என் தேவைகளை பூர்த்தி செய்ததற்கும் நன்றி. எனக்கான புகழை தேடாமல் உம்முடைய நாம மகிமைக்காய் கொடுத்து உதவ எனக்கு உதவி செய்யும் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.